திருச்செந்தூர் தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அப்பாவு தாக்கல் செய்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், திமுக வேட்பாளர் அப்பாவு தாக்கல் செய்த மனு என்ன காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பா காயத்ரி, அவர் திமுக வேட்பாளராக ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அப்பாவு என்பவர் ஏற்கனவே இதுக்கு முன்பாகவே திமுக சார்பில் 2006ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதாவது 1996 முதலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான். மீண்டும் 2001ஆம் ஆண்டு சுயேட்சையாக அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2004 திமுகவில் மீண்டும் இணைந்த பிறகு 2006 திமுக சார்பில் போட்டியிட்டு அதே ராதாபுரம் தொகுதியில் 3ஆம் முறையாக வெற்றி பெற்றவர். இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற அவருக்கு 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு காங்கிரஸுக்கு சீட்டு ராதாபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டதால அவருக்கு சீட்டு கிடைக்கல. அதனால அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடல. 2016 இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு அதாவது அவர் வாய்ப்பு கிடைக்கும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டது. அதன்படியே அவருக்கு அதே ராதாபுரம் தொகுதியில் சீட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த அதாவது கடந்த 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் ஒரு சொத்து மதிப்பாக காட்டும் பொழுது 49 லட்சம் வரைக்கும் சொத்து மதிப்பு காட்டியிருந்தார். அதில் அவர் இருக்கக்கூடிய வீட்டு இல்லத்தின் மதிப்பு என்பது தோராய நடத்தை சந்தை மதிப்பு 4,77,000 என காட்டியிருந்தார். ஆனால் அது தவறானது என்றும் அதில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இன்பதுரையும் அதே போல ஏற்கனவே அந்த பகுதியில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மைக்கேல் ராயப்பனும் இதற்காக ஒரு மனு ஒன்றை அவரிடம் அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகானந்திடம் கொடுத்துள்ளனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கொடுத்துள்ளனர். எனவே தற்போது அவரது வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி. நாகராஜன், திருச்செந்தூர் தூத்துக்குடி தொகுதி பாமக வேட்பாளர்களின் மனு நிராகரிக்கப்பட என்ன காரணம்? அதாவது அவரது வேட்புமனு காரணங்கள் முழுமையான காரணங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் திருச்செந்தூரில் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் பாமக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய உத்தர் சிங் அவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளராக போட்டியிடக்கூடிய குமர ஆதித்தன் அவரது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல தூத்துக்குடியில் பாமக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சேசையா பர்னாந்து என்பவர் வேட்புமனுவும் தள்ளுபடிப்பட்டுள்ளது. இதற்கான முழு காரணங்களும் இன்னும் அவர்கள் தரப்பில் அதாவது தேர்தல் அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர் தூத்துக்குடியில் பாமக மாற்று வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சின்னத்துறையும் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காயத்ரி.